என்ன தெரியுதா? எங்க தெரியும், ரொம்ப நாளா ஆயிடுச்சு. நான் தான் நியூஸ் பேப்பர். அந்த காலத்துல எப்ப எப்ப அந்த காலத்துல என்ன படிக்கணும்னே டீ குடிக்க வருவாங்க. இப்பெல்லாம் என்ன பத்தில எண்ணெய புளியதான் பயன்படுத்துறாங்க. நான் எவ்வளவு பாவம். ஒருத்தவங்க வந்தா எல்லாம் போச்சு. வந்துட்டான் போடா. என்ன தெரியுதா? நான் தாங்க கேமரா. ஃபங்க்ஷன் தான் நான் தாங்க முன்னாடி இருப்பேன். இப்படி பார்த்தாலும் பழிச்சுன்னு எடுப்பேன், இப்படி பார்த்தாலும் பழிச்சு எடுப்பாங்க. சேர்த்து வச்சு பழிச்சுன்னு எடுப்பாங்க. சின்ன பிள்ளைல இருந்து பெரிய பிள்ளை வரைக்கும் என்கிட்ட உள்ள போடுறாங்க. எல்லாம் ரசிச்சு பார்த்துப்பாங்க. ஒருத்தன் வந்தாங்க, எல்லாம் போச்சு. இந்த வந்துட்டாங்க போடாடி. நான் ஏழு சோகமா இருக்கேன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் நான் யாருன்னு தெரியுமா? நான் தான் கால்குலேட்டர். கணக்குனாவே என்னதான் போடுவாங்க, என்னதான் தட்டி ஆன்சர் போடுவாங்க. மளிகை கடையில இருந்து பேங்க் வரைக்கும் நாங்க கொடி கட்டி பறந்தோம். இப்பெல்லாம் நான் குறைஞ்சிக்கிட்டே வரேன். சில வீட்டுலதான் நான் இருக்கேன். ஒருத்தன் வந்தா எல்லாம் போச்சு. இந்த வந்துட்டான் வா. என்ன தெரியுதா? நான் தான் எல்லாருங்கறியா. நீங்களா சீக்கிரமா வந்தீங்கன்னா நான் தான் மணி அடிச்சு எழுப்புவேன். நீங்க என்னமா செய்வீங்க? என் தலையில தட்டி ஆஃப் பண்ணுவீங்க. அடி வாங்கியாச்சும் எழுப்புனா. இப்ப இருக்கனால இந்த ஒருத்த வந்தா எல்லாம் போச்சு. ஒருத்த வந்தா என்ன தெரியுதா? நான் தாங்க வீடியோ கேமரா. சின்ன ஃபங்க்ஷன்ல இருந்து ஆரம்பிச்சு பெரிய ஃபங்க்ஷன் வரையும் நான் தாங்க வீடியோ எடுத்துட்டு இருந்தா. இப்ப அந்த சின்ன ஃபங்க்ஷன்ல வலிக்கிறது இல்லைங்க. பெரிய ஃபங்க்ஷன் மட்டும் கூப்பிடுறாங்க. நீங்களே சொல்லுவாங்க. ஒருத்தன் வந்தா எல்லாம் போச்சு. பர்மனெண்டே இல்லை, எல்லாம் அவனே கட்டிக்கிறாலும். நான் மூஞ்சிக்கிட்டே நிக்க ஓடி போடுறான். என்ன தெரியுதா? நான் தான் போஸ்ட் பாக்ஸ். அந்த காலத்துலதான் என்கிட்டதான் லெட்டர் எழுதி போடுவாங்க. நான் அதை பத்திரமா சேர்ப்பேன். எல்லா கிராமத்துலயும் நான் தான் இருப்பேன். அது கிராமமே இல்லை. நான் எத்தனை குடும்பத்தை சேர்த்து தெரியுமா? ஒருத்தன் வந்தான் எல்லாம் போச்சு. இப்ப நல்லங்க இதை வந்துட்டான். சீப்ப எனக்கு தெரியுதா? நான் தான் டார்ச் லைட். என்னை பார்த்தா பாவமா இருக்கா அவங்களுக்கு? கரண்ட் போனா என்னதான் யூஸ் பண்ணுவாங்க. வயலுக்கெல்லாம் போனா என்னதான் இப்படிதான் புடிச்சிட்டு போவாங்க. எல்லாரும் தூங்கும்போது எல்லாரும் தலையிலயும் நான் தான் இருப்பேன். இப்ப என்கிட்ட வேற ஒருத்தவங்க புடிச்சுக்கிட்டாங்க. எங்கேயாச்சும் வெளில போனீங்கன்னா வழி தெரியாம நிக்கும் போது யாரே விட்டு கேப்பீங்க? நான் முன்னாடி புத்தகமா இருந்தேன். என்னோட ஒருத்தர் ஈஸியா சொல்றானே, அவன் பேச்ச கேட்டு எல்லாமே போய் முடுக்கு சந்தரெல்லாம் போய் முட்டிக்கிட்டீங்க. அவன் வந்ததுல இருந்து எனக்கு மரியாதையே இல்லை. இவன் நாங்க இவன் தப்பிச்சுடுங்க. என்ன தெரியுதா? நான் தான் டிஸ்மேரி.
முன்னாடி எல்லாம் தமிழ் இங்கிலீஷ் கத்துனா என்னதான் புரட்டி புரட்டி பாப்பாங்க. இப்பெல்லாம் என்ன எப்படி புரட்டுன்னு கூட யாருக்குமே தெரியல. ஒருத்தன் வந்தா அவனால நான் செல்லடிச்சு போய் கிடக்குறான். மூளையை வளர்க்குறேன், என்ன மூளையில வச்சுட்டு மூளையை கெடுக்குறான். கையிலயும் பையிலயும் வச்சுட்டு அலையிறாங்க. இந்த வந்துட்டான் பாருங்க, அவன் மக்களை கெடுக்கிறதுக்கு வந்துட்டான் பாருங்க. ஹாய், எனக்கு எல்லாருக்கும் தெரியுமே, நான் தான் மொபைல் போன். நான் இல்லாத வீடே இல்ல. ஒரு வீட்டுக்கு 1 2 3 கூட இருப்பேன். உங்க மூளையை நல்லா கெடுப்பேன். ஆனாலும் என்னதான் நீங்க கையிலயும் பையிலயும் வச்சுக்கிட்டு சுத்துவீங்க. என்கிட்ட நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லதை எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய ஆயிடலாம், கெட்டதை எடுத்துக்கிட்டீங்கன்னா நாசமா போயிடுவீங்க. என்கிட்ட நல்லதை மட்டும் எடுத்துவாங்க. தேவைப்படுறப்ப மட்டும் போன் யூஸ் பண்ணுங்க, தேவைப்படாதப்ப யூஸ் பண்ணாதீங்க. நல்லா இருங்க.